ஹலோ ஆல், வெல்கம் டு எழுதுகோள் பயணம். இன்றைக்கி நம்ம 46 டேஸில் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற இந்த சீரீஸில் டே 6 என்டர் ஆகிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசனோட பேர் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த லெசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் ரீட் த்ரூ பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். அறிமுகம். உலகின் பல நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வந்தாலும் இன்றைய உலகம் மக்களாட்சியையே பெரிதும் விரும்புகிறது. உலக அளவில் அரசாங்க அமைப்புகள் எவ்வாறு வளர்ச்சியடைந்து இருக்கிறது என்பது பற்றி இப்பாடத்தின் மூலம் கற்றறிவோம். அரசாங்க அமைப்புகள் அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்கின்றன. அவை உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறு குழு ஆட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி மற்றும் குடியரசு ஆகும். உயர்குடியாட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின். முடியாட்சி ஒரு நபரால், அதாவது வழக்கமாக அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி எனப்படும். அரசியலமைப்பு முடியாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பூட்டான், ஓமன், கத்தார். தனிநபர் ஆட்சி முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சி ஆகும். எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா. சிறு குழு ஆட்சி மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. மதகுருமார்கள் ஆட்சி மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கமே மதகுருமார்களின் ஆட்சி. எடுத்துக்காட்டு வாட்டிகன். மக்களாட்சி டெமோக்ரசி ஒரு நாட்டின் தகுதியுள்ள மக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் பிரான்ஸ். குடியரசு ரிபப்ளிக் மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். எடுத்துக்காட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா. மக்களிடமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமும் அதிகாரம் இருக்கும். பொதாண்டுக்கு முன், அதாவது கிமு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு, அதாவது ரிபப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல் ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம், அதாவது பப்ளிக் மேட்டர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. எனவே ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. மக்களாட்சி என்றால் என்ன? மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதிக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி ஆகும். இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவர். மக்களாட்சி டெமோக்ரசி என்னும் சொல் டெமோஸ் மற்றும் கிரெட்டியா என்னும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள், கிரேசி என்றால் அதிகாரம், பவர் ஆஃப் தி பீப்புள் என்று பொருள்படும். மக்களாட்சி டெமோக்ரசி, டெமோஸ், கிரெட்டியா. கிரேக்க சொல் டெமோஸ்னா மக்கள், கிரேசினா அதிகாரம், பவர் ஆஃப் தி பீப்புள் என்று பொருள்படும். மக்களாட்சி என்பதன் பொருள் ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி எனப்படும். இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும். மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். வரையறை. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என தேசப்பிதா மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார். மக்களாட்சியின் சிறப்புக்கூறுகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள். 18 வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை. அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். இது எல்லாமே மக்களாட்சியின் சிறப்புக்கூறுகளாக இருக்கு. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையறை கூறினார். மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி. ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தன என்பது பற்றி அறிவது மிக முக்கியமாக இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டை காலத்தில் இருந்தது என்னும் செய்திகளை சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் கூறுகிறது. பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்களின் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோலை முறை இருந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள். மக்களாட்சியில் எப்படி இருக்குன்னா, நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதிபர் அரசாங்க முறை அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் எப்படின்னா வாக்காளர்கள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அவர்கள் மூலம் நாடு நிர்வாகம் செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, இந்தியா. அதிபர் அரசாங்க முறைனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் பிரான்ஸில் பின்பற்றப்படுகிறது. இதில் வாக்காளர்கள் நிர்வாகத்தில் யார் இருக்கணுங்கிறதையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. சட்டமன்றத்தில் யார் இருக்கணுங்கிறதையும் தேர்ந்தெடுத்து அவர்களால் நாடு நிர்வாகம் செய்யப்படுகிறது. மக்களாட்சியின் வகைகள். மக்களாட்சி இரு வகைப்படும். அவை நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறோம். மக்களாட்சி வகைகள் என்பது மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதி அளிக்கும் சமூக அமைப்பு அல்லது அரசாங்க வகைகளை குறிக்கிறது. நேரடி மக்களாட்சி பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையையே நேரடி மக்களாட்சி என்கிறோம். எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசு மற்றும் சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே மறைமுக மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது.
எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. மக்களாட்சியின் நிறைகள் பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம், சமத்துவமும் சகோதரத்துவமும், மக்களிடையே பொறுப்புணர்ச்சி, தல சுய ஆட்சி, அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும், மக்கள் இறையாண்மை, சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு. மக்களாட்சியின் குறைகள்: மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி, வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு. சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம். இதெல்லாம் குறைகளாக பார்க்கப்படுது. இந்தியாவில் மக்களாட்சி. இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும். நாடாளுமன்ற மக்களாட்சி முறை கொண்டுள்ள நாடு. இந்தியாவின் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவாகும். இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குகிறது. அவை இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். சாதி, சமயம், இனம், பால், கல்வி தகுதி என எந்தவித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமையை பெற்றுள்ளனர். 1912 மற்றும் 13ஆம் ஆண்டு புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1927இல் முடித்தனர். இந்தியாவில் தேர்தல்கள். இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. இங்கே நடுவண் அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் பொதுத் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பொதுத் தேர்தல் மூலமாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறார். 2 ஆங்கிலோ இந்தியர்கள் நியமனம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் என்னென்னா ராஜ்யசபா அல்லது மேலவை அல்லது மாநிலங்களவை, 2வது லோக்சபா அல்லது கீழவை அல்லது மக்களவை. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளாக கருதப்படுது. நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மேலும் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 12 பேரை மாநிலங்கள் அவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மக்களாட்சி. இந்தியாவின் முதல் தேர்தல். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. மொத்தம் இருந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்தது. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். பொதுத் தேர்தல்கள். 1920 இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் ஆகும். இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். தற்கால உலகில் மக்களாட்சி அரசாங்கம் தலைத்தோங்கி அரசாங்கத்தின் மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது. மக்களாட்சியானது இதுவரை கடுமையான சவால்களையோ அல்லது போட்டியையோ எதிர்கொள்ளவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரிவடைந்து வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பின்வருமாறு காணலாம். கல்வியறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி, வகுப்பு, சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை. மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள். ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்கச் செய்ய அதிகாரம் அளித்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரங்களையும் பொதுச் சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருத்தல். மக்களாட்சி முறையை பீடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல். மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமைமிக்க ஊடகங்களின் தேவையை உணர்தல். பொதுமக்களின் கருத்து வலுவாக இருத்தல். மக்களிடையே சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கமும் நிலவுதல். அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படுத்துதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல். வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி இருத்தல். இது எல்லாமே மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகளாக இருக்கு. சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மக்கள் மனதில் கொண்டு செயல்படும் போது மக்களாட்சி மேலும் துடிப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். மக்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளுடன் பொருத்தி செயல்பட வேண்டும். எனவே மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களை தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்துக் கொள்ளவும், கடமை உணர்வோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும், தமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பு. ஒரு அரசன் அல்லது அரசியல் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி. மக்கள் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அல்லது அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் எனலாம். பொது விவகாரங்களில் மக்கள் தமது விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பே நேரடி மக்களாட்சி எனப்படும். இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு. ஸோ டே 6ஐயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல் ரீட் த்ரூ பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு புக்ஸாக 1 மார்க்ஸையும் நம்ம கவர் பண்ணி இந்த டே 6 கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இல்லை நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.